ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க மொபைல்ல சார்ஜ் நிக்கலையா, ஹீட் ஆகிட்டே இருக்கா? நான் சொல்றேன் ஒரு 4-5 செட்டிங்ஸ் பண்ணுங்க, கண்டிப்பா அதுக்கப்புறம் உங்க மொபைல் வந்து சூப்பரா சார்ஜ் நிக்கும். நம்ம இந்த வீடியோல வந்து ஒரு 10 செட்டிங்ஸ் மேல சொல்ல போறோம். நம்ம வந்து இப்போ ஃபர்ஸ்ட் செட்டிங்ஸ் என்னன்னு பாத்திரலாம். உங்களோட மொபைல்ல வந்துட்டு செட்டிங்ஸ் ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா இதுல வந்து எபவுட் ஃபோன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு அப்படியே லாஸ்ட்ல வந்தீங்கன்னா இதுல வந்துட்டு சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இதுல பாத்தீங்கன்னா பில்ட் நம்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிட்டே இருங்க. அதை வந்து கிளிக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெவலப்பர் ஆப்ஷன் வந்து கிரியேட் ஆயிடும். நீங்க அப்படியே பேக் வந்துட்டு இதுல வந்துட்டு சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க செட்டிங்ஸ்லயே, அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா இதுல வந்து டெவலப்பர் ஆப்ஷன் வந்து கிரியேட் ஆயிருக்கும். இப்போ வந்து இந்த டெவலப்பர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இதுல வந்துட்டு சிஸ்டம் ட்ரேசிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இதுல வந்து கேட்டகரிஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா இதுல வந்து நிறைய எனேபிள் இருக்கும். இதுல வந்துட்டு பவர் மேனேஜ்மெண்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மிச்சம் எல்லாமே நீங்க வந்து அன்டிக் பண்ணிருங்க. அந்த பவர் மேனேஜ்மெண்ட் மட்டும் எப்போதுமே ஆன்ல இருக்கட்டும். அப்படி கொடுத்து நீங்க வந்து ஓகே பண்ணிடுங்க. மிச்சம் எல்லாமே அன்டிக் பண்ணிருங்க. இப்ப பாருங்க, நான் எல்லாமே அன்டிக் பண்ணிட்டேன். இப்போ வந்து அந்த பவர் மேனேஜ்மெண்ட் அந்த ஆப்ஷன் மட்டும் எனேபிள் இருக்கட்டும். எனேபிள் கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. இப்படி ஓகே கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டரி வந்து ரொம்ப சூப்பரா நிற்கும், சார்ஜ் இறங்கவே இறங்காது. இதை மட்டும் எனேபிள் வச்சீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி பேக்கப் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ வந்து நம்ம ரெண்டாவது செட்டிங் பார்க்கலாம். உங்களோட மொபைல்ல வந்துட்டு செட்டிங்ஸ் ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணிட்டு மேல டாப்ல வந்து ஸ்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. அப்படி டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ஸ்கேனிங் வரும். ஒன்னு வைஃபை ஸ்கேனிங், இது வந்து ஆன்ல இருக்கும், இது வந்து ஆஃப் பண்ணிடுங்க. அதே மாதிரி ரெண்டாவது வந்து ப்ளூடூத் ஸ்கேனிங் இருக்கும், இதுவும் ஆன்ல இருக்கும், இதுவும் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த 2 ஸ்கேனிங்குமே ஆஃப் பண்ணி வைங்க, ரொம்ப சூப்பரா சார்ஜ் நிற்கும். நாம வந்து லாஸ்டா வந்து ஒரு முக்கியமான செட்டிங்ஸ் பார்க்க போறோம், அதனால வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வந்து நம்ம மூணாவது செட்டிங்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உங்களோட மொபைல்ல வந்துட்டு செட்டிங்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு இதுல வந்து லாஸ்டா பாத்தீங்கன்னா கூகுள் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இதுல வந்து ஆல் சர்வீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இதுல வந்து டிவைசஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்க. இதுல வந்து ஸ்கேன் பார் நியர்பை டிவைஸ் கொடுத்துருப்பாங்க, இது வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஆஃப் பண்ணி வைக்கிறதுனால உங்க மொபைல் எப்போதுமே ஸ்கேன்லேயே இருக்காது. ஸ்கேன்லேயே இருந்தா அதிகமா சார்ஜ் இறங்கும், இதை வந்து முக்கியமா ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம நாலாவது செட்டிங்ஸ் என்னன்னு பார்க்க போறோம். வந்துட்டு அப்படியே கீழே பாத்தீங்கன்னா இதுல வந்துட்டு பர்சனலைஸ் யூசிங் ஷேர்ட் டேட்டா இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணிட்டு இதுல உள்ள எல்லா ஆப்ஷனுமே ஆஃப் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்க டேட்டா வந்து ஷேர் ஆகிறதுனால உங்க பேட்டரி வந்து இறங்கும், இதை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம நாலாவது ஒரு முக்கியமான செட்டிங்ஸை பார்க்கலாம். நீங்க அப்படியே பேக் வந்தீங்கன்னா கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா இதுல வந்து கனெக்டட் ஆப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்க. இந்த செட்டிங்ஸ் எதுக்குன்னா, நீங்க நிறைய ஆப்ஸ்ல வந்து உங்க மெயில் ஐடியை கொடுத்து வந்து யூஸ் பண்ணிருப்பீங்க. அந்த ஆப்ஸ் எல்லாமே ஒன் டைம் வந்து யூஸ் பண்ணிருப்பீங்க, அதுக்கடுத்து வந்து யூஸ் பண்ணிருக்க மாட்டீங்க. அந்த ஆப்ஸ் எல்லாமே நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணாலும் அது வந்து பேக்ரவுண்ட்ல வந்து ரன் ஆயிட்டே இருக்கும். இதனால வந்து பேட்டரி ரொம்ப ட்ரெயின் ஆகும், இதனால பேட்டரி ரொம்ப காலி ஆகும். இதனால உங்க மெயில் ஐடி உள்ள ஆப்ஸ் எல்லாமே நீங்க வந்து இதுலயே டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து பிக்சல் ஆப்ஸ்ல வந்து என் மெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணியிருக்கேன். அதை வந்து எப்படி நம்ம டிஸ்கனெக்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த பிக்சல் ஆப்பை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா கீழே வந்து டெலிட் ஆல் கனெக்ஷன் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. இப்போ பாத்தீங்கன்னா எல்லாமே டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு அந்த ஆப்ல இருந்து. இப்போ பாருங்க, அந்த ஆப் வந்து இதுல போயிடுச்சு. இந்த மாதிரி நீங்க தேவையில்லாத ஆப்ஸ்ல எதுனா உங்க மெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணியிருந்தா இதுல வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான செட்டிங். இப்போ வந்து நம்ம ஆறாவது செட்டிங்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அப்படியே பேக் வாங்க. அப்படியே பேக் வந்துட்டு அப்படியே கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா இதுல வந்து அன்னோன் ட்ராக்கர் அலார்ட்னு இருக்கும், இது வந்து ஆன்ல இருக்கும். இது ஆன்ல இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ப்ளூடூத் அந்த மாதிரி லொகேஷன் வந்து எப்போதுமே ஆன்ல வச்சிருக்கணும். அப்படி வச்சிருக்கும் போது உங்களுக்கு வந்து பேட்டரி ரொம்ப ட்ரெயின் ஆகும், அதனால இதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஏழாவது செட்டிங்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அப்படியே லாஸ்டா வந்தீங்கன்னா லொகேஷன் அக்யூரேஷன் இருக்கும், இது வந்து ஆன்ல இருக்கும், இதையும் கண்டிப்பா ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இதனால பேட்டரி ரொம்ப இறங்கும். லொகேஷன் தேவைப்படும் போது மட்டும் நீங்க வந்து ஆன் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க, மிச்ச டைம்ல ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம எட்டாவது செட்டிங்ஸ் பார்க்கலாம். அப்படியே நீங்க எல்லாமே வெளியே வந்துருங்க. வெளியே வந்துட்டு செட்டிங்ஸ் ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணீங்கன்னா இதுல வந்து டிஸ்பிளேன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா இதுல வந்து ஸ்கிரீன் டைம் அவுட்னு இருக்கும், இது எப்போதுமே நீங்க 1 மினிட் 2 மினிட் வச்சிருப்பீங்க, இது வந்து 30 செகண்ட்ல செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க நார்மலா யூஸ் பண்ணிட்டு கீழே வைக்கும்போது உங்க மொபைல் டிஸ்பிளே வந்து 30 செகண்ட்ல ஆஃப் ஆயிடும், இதனாலே பேட்டரி ரொம்ப சேவ் ஆகும். அதே மாதிரி இதுல வந்து ஸ்கிரீன் சேவர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இதையும் நீங்க வந்து ஆன்ல வச்சிருப்பீங்க, இதையும் ஆஃப் பண்ணிக்கோங்க கண்டிப்பா. அப்படியே கீழே வந்தீங்கன்னா இதுல வந்து ஸ்கிரீன் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு எல்லாமே நீங்க 90 ஹெர்ட்ஸ்ல வச்சிருப்பீங்க, இல்லைன்னா 120 ஹெர்ட்ஸ்ல வச்சிருப்பீங்க, அதாவது ஹைல வச்சிருப்பீங்க. இது எப்போதுமே நீங்க வந்து ஸ்டாண்டர்ட்ல வச்சுக்கோங்க, அதாவது 60 ஹெர்ட்ஸ்ல வச்சுக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து பேட்டரி ரொம்ப மிச்சமாகும். இப்போ மறுபடியும் நம்ம டெவலப்பர் ஆப்ஷன்ல உள்ள செட்டிங்ஸ் பார்க்கலாம்.
உங்களோட மொபைல செட்டிங்ஸ் ஓபன் பண்ணிட்டு அப்படியே கீழே போங்க. கீழே போனீங்கன்னா இதுல வந்து சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் இருக்கும். அதுல டெவலப்பர் ஆப்ஷன் ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா இதுல வந்துட்டு லாக் ஆஃப் பஃபர் சைஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இது வந்து எல்லாமே மேக்ஸிமத்துல செட் பண்ணிக்கோங்க. அதை வந்து நீங்க வந்து 8 MB வந்து செட் பண்ணிக்கோங்க. அதாவது மேக்ஸிமம் என்ன வேல்யூ இருக்கோ அதை செட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்க மொபைல் கொஞ்சம் ஸ்பீடா இருக்கும். அப்படியே டெவலப்பர் ஆப்ஷன்லயே அதே இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிஸ்டம் ட்ரேசிங்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்க. இதுல வந்துட்டு ரெக்கார்ட் ட்ரேஸ்ன்னு இருக்கும். இதை வந்து எப்போதுமே ஆஃப் பண்ணி வைங்க, ஆன் பண்ணி வைக்காதீங்க. அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா பேர் CPU பஃபர் சைஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இது எல்லாமே மேக்ஸிமத்துல வச்சுக்கோங்க. இதனால உங்க மொபைல் ரொம்ப ஸ்பீடா இருக்கும். அப்படியே அது கீழே ஒரு செட்டிங்ஸ் இருக்கு. அப்படியே கீழே வந்தீங்கன்னா இதுல வந்து கிளியர் சேவ்டு ஃபைல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. இது கிளிக் பண்ணி கிளியர் பண்ணிக்கோங்க. உங்களோட ஓல்டு ஸ்டாக் எல்லாமே கிளியர் ஆயிடும். கண்டிப்பா இந்த செட்டிங்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நம்ம இதுலயே முக்கியமான செட்டிங்ஸ் ஒன்று பார்க்க போறோம். அப்படி டெவலப்பர் ஆப்ஷன்ல கீழே வந்தீங்கன்னா அலோ ஸ்கிரீன் ஓவர்லேஸ் ஆன் செட்டிங்ஸ் இருக்கும். இது வந்து ஆன்ல இருக்கும். இது வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஆஃப் பண்ணி வைக்கிறதுனால உங்களுக்கு பாப்அப் பேட்ஸ் வந்தா இது வந்து ஸ்டாப் ஆயிடும். இனிமே பாப்அப் பேட்ஸ் எல்லாம் வராது. இதனால பேட்டரி வந்து நல்லா நிக்கும். இப்போ நம்ம லாஸ்டா அந்த முக்கியமான செட்டிங்ஸ் என்னன்னு பாத்துடலாம். உங்களோட மொபைல்ல வந்துட்டு செட்டிங்ஸ் ஓபன் பண்ணுங்க. மேல சர்ச் இருக்கும். அதை கிளிக் பண்ணி டிஎன்எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணீங்கன்னா இதுல வந்து பிரைவேட் டிஎன்எஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இதுல பிரைவேட் டிஎன்எஸ் குள்ள போங்க. போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் அப்படின்னு இருக்கும். இதுல கீழே வந்து பிரைவேட் டிஎன்எஸ் ப்ரொவைடர் ஹோஸ்ட் நேம் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இதுல இருக்கிற மாதிரியே நீங்க வந்து கொடுத்துக்கோங்க. dns.adcard.com அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்து இதுல வந்து சேவ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்கன்னா இனிமே உங்களுக்கு தேவையில்லாம எந்த ஆட்ஸுமே வராது. நீங்க MX பிளேயர் யூஸ் பண்ணும்போது, யூடியூப் யூஸ் பண்ணும்போது, அதே மாதிரி மோஜி யூஸ் பண்ணும்போது எந்த ஆட்ஸுமே தேவையில்லாம வராது. எல்லா ஆட்ஸுமே ஸ்டாப் ஆயிடும். இதனால உங்க பேட்டரியும் நல்லா சேவ் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது போல வீடியோஸ் வேணும்னா நம்மளுடைய சேனலை வந்து மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.